Hani's Kitchen. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹனிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிம்பிளான ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதாவது முட்டை தான் செய்ய போகிறோம். பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் நம்ம பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கணும். இது நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம இதில் தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதங்க விடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மஞ்சத்தூளும் நல்லா போட்டு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஆனோன்னு இதில் நம்ம தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துறோம். இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்த்த போகிறதில்ல, வெறும் மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்த போகிறோம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுத்து விடும்போது லஞ்சு கூட இதை கொடுத்து விடலாம். வெறும் சிம்பிளான ஒரு வெங்காயமும் முட்டையும் மட்டும் வச்சு மிளகுத்தூள் மட்டும் போட்டு செய்யக்கூடிய ரெசிபி. ஒரு 10 மினிட்ஸில் இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இந்த முட்டையை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரசித்து சமைப்போம், ருசித்து சாப்பிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.